பகவான் தனது பிரேம வாகினியில் 2 வகையான பக்தி மார்க்கங்களை நமக்கு காட்டியிருப்பார். எப்படி ஒரு குரங்கு தன்னுடைய தாயை கட்டிக்கொண்டு மரத்துக்கு மரம் தாவுமோ, ஒரு குரங்கு குட்டி தனது தாயை கட்டிக்கொள்ளும். அந்த தாய் மரத்துக்கு மரம் தாவும் பொழுது அந்த குரங்கு தனது தாயை கட்டிக்கொண்டு இருப்பதால் மரத்துக்கு மரம் தாவும் பொழுது கீழே விழாது. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. எப்படி என்றால், அது ஒரு குழந்தை குரங்கு. அதனால் அதன் பிடி எவ்வளவு பலமாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை மரத்துக்கு மரம் ஒரு குரங்கு தாவும் பொழுது அந்த குட்டியின் பிடி தளர வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது அந்த குட்டி கீழே விழவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி விழும் பொழுது அந்த தாய் குரங்கால் உடனே அந்த குட்டியை எடுக்க முடியுமா என்பது சற்று சந்தேகம்தான். ஒரு பூனை குட்டி தான் எதுவும் செய்வதில்லை. அந்த பூனையின் தாய் அதனை அழகாக கவ்விக்கொண்டு எங்கே செல்ல வேண்டுமோ எங்கே கொண்டு செல்லும். இப்பொழுது பூனையின் கையில் எதுவுமே இல்லை. அதன் தாயின் பிடியில் தான் அத்தனையும் உள்ளது. அந்த தாய் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய குழந்தையை கீழே விட மாட்டார். இப்பொழுது குரங்கை போல் அல்லாமல் பூனையை போல் நாம் இருந்தால், நமது தாயான சத்யசாயி பாபா அவர்களிடம் நம்மையே அர்ப்பணித்து விட்டால் அவர் நம்மை அழகாக தூக்கிச் செல்வார்.